மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சேது வந்து மீனாட்சி மீனாட்சின்னு சொல்லி அப்படி கொஞ்சம் கொலாவிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற ஐஸ்வர்யாவுக்கு இன்னும் பயங்கர கோபம் வருது. மாமா, நான் உங்க பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கேன். அட்லீஸ்ட் நீங்க வந்து எனக்கு டைம் கேட்டீங்க. ஆனா என்னுடைய சுச்சுவேஷனே நீங்க புரிஞ்சுக்கணும்ல. எனக்கு பிடிச்சது எது, பிடிக்காதது எது, இந்த மாதிரி சில விஷயம் உங்ககிட்ட பேசணும், உங்க கூட பழகணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு கூட பெர்மிஷன் கொடுக்கலன்னா எப்படி மாமா? நான் வேணும்னா மலரை வர சொல்லட்டுமா? குழந்தைய மலர் கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டோம். நம்ம மனசு விட்டு பேசுறதுக்கு நமக்கு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு இப்ப சேது கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா. இங்க பாரு ஐஸ்வர்யா, நான் இப்பவும் சொல்றேன், எப்பவும் சொல்றேன், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். எனக்கு இப்ப எல்லாமே என்னுடைய குழந்தை தான். என் குழந்தைய நான் நல்லபடியா பார்க்கணும், நல்லபடியா சீராட்டணும். இதை பத்தி மட்டும்தான் நான் யோசிச்சுட்டே இருக்கேன். நான் வந்து இப்போதைக்கு உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதோ நீ நினைக்கிற ஒரு லைஃபா நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி சேது சொல்றாங்க. இதை கேட்டதான் ஐஸ்வர்யா, சரி மாமா, உங்க விருப்பப்படியே நீங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு கோவமா ஐஸ்வர்யா வெளியே வராங்க. இதை ஈஸ்வரி பாக்குறாங்க. என்னாச்சு ஐஸ்வர்யா, ஏன் இவ்வளோ கோவமா வர? நீ தட கொஞ்சம் கொஞ்சமா சேது பக்கத்துல உட்காந்து சேதுவோட மனசை மாத்தணும்ன்றாங்க. ஆன்ட்டி, என்னை கோவப்படுத்தாதீங்க. எனக்கு இருக்கிற கோபத்துக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. இவரை தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் லைஃபை நானே ஸ்பாயில் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். என் பின்னாடி எத்தனையோ பேர் எப்படிப்பட்ட அழகானவங்க, படிச்சவங்கன்னு சொல்லி அவ்வளோ பேர் என் பின்னாடி வந்தாங்க. ஆனா நான் இக்னோர் பண்ணிட்டு சேது மாமாவை பிடிக்கொன்றதுக்காக அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இப்ப நான் வந்து அந்த வீட்ல வந்து ஏகப்பட்ட ஒரு பொருள் இருக்குல்ல, அந்த பொருள் ஒரு பொருளா தான் நான் இருக்கணும்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லி கோபப்படுறாங்க. நீ வா, முதல்ல வா, யாராவது நீ பேசுறத கேட்டா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும், வான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. நான் வந்து எதுவுமே சொல்லல. நீங்களும் நானும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், மனசு விட்டு பேசணும். அதனால கொஞ்ச நேரம் மலர்கிட்ட குழந்தைய கொடுங்கன்னு சொன்னதுக்கு எனக்கு எல்லாமே என் குழந்தை தான். என் குழந்தைய விட்டுட்டு வேற எதுலையுமே என்னால கான்சென்ட்ரேட், என்னுடைய புருஷன் கூட நான் ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவர் கூட என் மனசுல இருக்கிற விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணணும். நானும் அவரை ரொம்பவே சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பேனே. அது எதுவுமே நடக்காத போது இந்த லைஃப் எதுக்கு ஆன்ட்டி? எனக்கு இந்த லைஃப் எதுக்கு? நான் பேசாம நேரா ராஜாங்க மாமா கிட்ட போயிட்டு எனக்கு எப்படியாவது அவர்கிட்ட இருந்து விவாகரத்து கொடுத்துடுங்கன்னு கேட்குற அளவுக்கு கோபம் வருது. பேசாம நான் சேது மாமாவுக்கு விவாகரத்து கொடுத்துட்றேன். எதுக்கு பேருக்குன்னு ஒரு பொண்டாட்டியா நான் ஏன் இருக்கணும்னு சொல்லி அவ்வளோ வருத்தப்பட்ட ஐஸ்வர்யா பேசுறாங்க. இங்க பாரு ஐஸ்வர்யா, வெள்ளம் திரண்டு வந்தப்புறம் பானையை உடைச்ச கதையா நீ பண்ணிடாத. சேதுவையும் உன்னையும் சேர்த்து வைக்கணுன்றதுக்காக ஏகப்பட்ட விஷயம் பண்ணியிருக்கோம். தமிழ்ச்செல்வி பிரிக்கிற முதல் கொண்டு எல்லாமே பண்ணியிருக்கோம். இது எல்லாம் உனக்கும் தெரியும் தானே? அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக இப்படி பண்ற? சேது கொழுந்து இருக்கானா கொஞ்ச நாள் விட்டு போடின்னு சொல்ற. எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாத, உனக்கு நல்லதாவே இருக்கும். நான் சொல்றத கேளுன்னு சொல்லி ஈஸ்வரி வந்து ஐஸ்வர்யாவோட மனசை வந்து மாத்துறாங்க. இப்ப ஈஸ்வரி சொன்னாலுமே ஐஸ்வர்யா என்ன முடிவு எடுக்க போறாங்க? சேதுவை விட்டு பிரியறதா ஐஸ்வர்யா முடிவு எடுத்திருக்காங்க. சேதுவை விட்டு ஐஸ்வர்யா பிரிவாங்களா இல்லைங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்.